கைகளவு மனசு. சாப்பிட கூட வராம என்ன குருட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன தைரியம் இருந்தா ஹேமாமலியை தான் கல்யாணம் பண்ணி என்கிட்டயே சொல்லுவாரு. 7 சம்பா சும்மா டூ போட்டுக்காரங்க அப்பா. அது டூப்பா இருக்கலாம், ஆனா கல்யாணம் ஆசை இருக்கிறதுன்னு உண்மைதான். என்ன இந்த கேள்வி இப்படி ஒரு அணுகுண்டு தூக்கி போட்டுச்சு? யாரா இருக்கும்? அவமானம், வெளில தலை காட்ட முடியாது. அவர் பாட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவாரு. அவன் என்கிட்ட வந்து துக்கம் விசாரிப்பான். இப்ப புரியுதா போன் அடிச்சா ஏன் ஓடி ஓடி போய் எடுக்கிறாருன்னு? ஜோடி சேர்ந்துடுச்சு. அப்ப அது யாரா இருக்கும்? அபவ் 50, யாராவது 50 வயசுக்காரியா இருக்கும். அன்னைக்கு ஸ்வீட் 17ன்னு சொன்னாரே, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? 70 versus 17 காதல் ஒன்றும் அவ்வளோ டீஜெனரேட் ஆகலை. இல்லை, இவரோட அத்தை பொண்ணு ஒத்தி விடோ குரோம்பேட்டில் இருந்தா, அவளா இருக்குமோ? அவ தான் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துட்டாளே. ஐயா, இப்பெல்லாம் ஆசிரமத்தில் இருக்கிறவங்கள தான் நம்ப முடியாது. ஒருவேளை இந்த சுலோச்சனாவா இருக்குமோ? எந்த சுலோச்சனா? அதாம்மா அந்த சினிமாவில் சின்ன சின்ன வேஷம்லாம் பண்ணுவாங்கம்மா. ஒரு வாட்டி எவிக்ஷன் கேஸுக்காக இவரை பார்க்க வந்தாங்க. கட்சிக்காரிகிட்ட வாங்கிட்டாரோ? அந்த சுலோச்சனா தான் ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்களே. சில படித்தேன். ஐயோ, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. மாமியாருக்கு புது மருமக வருவா பார்த்ததுண்டு, இப்படி மருமகளுக்கு புது மாமியார் வராளே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. கொடுமைக்காரியா இருந்தா யாரா இருக்கும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா வேலைக்காரி முனியமூர்த்தி தான் பாக்கி. நீ எடுக்காத, அவர் எடுக்க விடு, அவர் எடுக்கட்டும். ஹலோ, நான் தான் பாண்டுறங்க பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு தொந்தரவும் இல்லை. இப்பெல்லாம் எனக்கு எங்கே தூக்கம் வருது? ரொம்ப சுட்டித்தனமாக பேசுகிறேன். நானும் பதில் சொல்லுவேன், ஃபோனில் வேண்டாம். அதே தான், எனக்கு இன்னொரு கண்ணம் வேண்டும். தட்ஸ் ரைட். குட் நைட். எனக்கு இன்னொரு கண்ணம் வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எதிரி ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு. அதான் உங்களுக்கு ஒரு மண்ணாகட்டையும் புரியாது. இன்னொரு கண்ணம் வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? இருக்கிற 2 கண்ணம் பத்தல, எதுக்கு எதுக்கு? கொடுக்கறதை எல்லாம் வாங்கிக்க. அதான் பதில் கொடுப்பேன், போன்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரே, அப்படின்னா என்னது? என்னவா இருக்கும்? அதான் அம்மா, ஜவாரோட அரை ட்ரௌசர் இங்க இருக்கு. அன்னைக்கு கொடுத்து அனுப்பும்போது விட்டு போயிடுச்சு. அன்னைக்கு துவைச்சி வளர்த்திருந்தேன், அதான் விட்டு போச்சு. நீ போய் ட்ரெஸ் மாட்டிக்க. நான் வேணா அந்த ஜவார் வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூல் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உனக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு. வாணி, இங்க வா. உனக்கு ஜவாரை பார்க்கணும் போல இருக்கா? அவன் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? காந்தி நகர் 4வது தெரு. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு போயிடுவேம்மா. வேண்டாம் வேண்டாம், உடனே போனா தப்பா நினைச்சுப்பாங்க. அப்புறம் நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. இனிமே அவன் நம்ம குழந்தை. அவனை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கோங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. யாருமா நீ? பேஜாரு சும்மா உள்ள போயினே இருக்க? சார் இருக்காங்களா? சார்னா யாரு? சும்மா பேஜாரு. அவர்தான் மிஸ்டர் ராபர்ட். இப்ப பார்க்க முடியாதுமா, பேஜாரு பண்ணாத. அவங்க சம்சாரம் இல்லையா? அவங்களையும் பார்க்க முடியாதுமா, பேஜாரு பண்ணாத. இதென்ன ஊடு ஊடா சோப்பு விளம்பரமா? அப்பாயின்மெண்ட் இல்லாம இந்த வீட்டுல யாரையும் பார்க்க முடியாதுமா. அவங்க சம்சாரம் இல்லையா? அவங்களையும் பார்க்க முடியாதுமா? அப்பாயின்மெண்ட் இல்லாம இந்த வீட்டுல யாரையும் 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 பார்க்க முடியாதுமா.
இல்லம்மா, யாருமா நீ சொல்லிட்டு போ, அப்புறம் தப்பா போட போகுத. நான் வந்து என்ன மென்னு முழுங்குற? இதுதான் இந்த வாட்ச்மேன் உத்தியோகம் இருக்குத, கசுமாலம் போச்சு. உலகத்திலேயே இதை போல பேஜாரானது எதுவும் கிடையாது. இதனை ஏசி ரூம்ல உட்காந்துன்னு கையெழுத்து போடுற உத்தியோகமா பாக்குறேன். பேஜாரு பண்ணாத. யாருன்னு கேட்டா தபால்னு சோ பார்ட்டியை பார்க்கணும் அப்படியே படார்னு சொல்லிட்டு போயினே இருப்பியா? இந்த வீட்டுக்காரங்க ஒரு பையனை தத்து எடுத்திருக்காங்களே. ஆமா, பேரு ஜவஹர் சின்னையா. அவர் படிக்கிற நேரம், அவரையும் இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீ யாருமா? பேஜாரு பண்ணாத, சொல்ல. நான் தான் அந்த பையனோட அம்மா. இதை நீ முதல்லயே சொல்லப்படாதம்மா. இப்படி பேஜாரு பண்ணிட்டிய, தெரியாம போச்ச. அம்மா, இது ஐயா கிட்ட சொல்லாதீங்க, நான் உங்களை இங்க நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டேன். கசுமாலம் என்னதான் இருந்தாலும் ஏசி ரூம் தான், ஸ்டூலு தான். அம்மா கிட்ட சொல்லிட்டு இதோ வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க சாரதா, உட்காருங்க. வணக்கம். வணக்கம். காஃபி சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் அந்த பழக்கத்தையே ஏற்படுத்திக்கல. ம். காஃபி தான் எனக்கு சாப்பாடு. ம். இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லதா போச்சு, உங்க மகனையும் பார்த்த மாதிரி இருக்கும். இல்ல நான் அதுக்காக வரல. ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அமிச்சப்போ அவனோட அரை டிராயர் விட்டு போச்சு, அதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஜவஹர், வாணி செல்வி எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா? நல்லா இருக்காங்க. சின்னவதான் மாமூல் ரகல பாட்டு கிட்ஸ்ன்னு. அம்மா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேம்மா. நல்லா படிக்கிறியா? பிரமாதமா படிக்கிறா. இந்த வாட்டி கிளாஸ்ல நான் தான்மா ஃபர்ஸ்ட். சோமாஸ் கல்யாணி தோக்கடிச்சிட்டேன், அவன் செகண்ட் ரேங்க். உனக்கு பிடிக்குமேன்னு ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்தா வாங்கிக்கப்பா. போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும். போ. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன தேடிட்டு வந்தா இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துடுங்கம்மா. இங்க ஃபோன் கூட இருக்கு, நம்பர் 44345. அவன் ஸ்கூலுக்கு போறதுக்கும் வரதுக்கும் தனியா கார் இருக்கு. ஆமா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இப்போதைக்கு நல்லா இருக்கேன். எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, காத்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். டாக்டருங்க சொல்றதெல்லாம் வேத வாக்கு இல்லைம்மா. உட்காருங்க. ஜீசஸ் நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்காக நான் தினமும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க உடம்பு குணமாகட்டும். முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்றதா நேர்ந்துட்டு இருக்கேன். ஒண்ணுக்கு 2 கடவுள் இருக்காங்க, அவங்க கைவிட மாட்டாங்கன்னு தோணுது. நான் வரேங்க. அம்மா, சரி சரி. ஷோபா பெஸ்ட் ஆக்ட்ரஸ், நேஷனல் அவார்டு வாங்கிட்டா பாத்தியோ? நான் தான் பசி படம் பார்த்து அன்னைக்கே சொல்லிட்டேன், அவளுக்கு தான் இந்த வருஷம் அவார்டுன்னு. அது பேப்பர் நியூஸ். இப்போ லோக்கல் நியூஸுக்கு வரேன். அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவருக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை, அவரை பத்தி தான் கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்?
வாலிபன் திரும்புறா போல இருக்கு. ஏதோ பழமொழி சொல்றாப்ல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பார்த்தேன் தியேட்டர்ல. மரோ சரித்ராவா? சஃபேரா? ஆமா, ஏதோ பழமொழி சொல்றாப்ல. ஒரு பொண்ணோட பார்த்தேன். 30 வயசு இருக்கும். என்னவாக்கும் விஷயம்? அதையும் கேக்குறீங்க? காதல்னு வந்துட்டா கயவன் கூட குமரன் ஆயிடுவான். என்ன பார்த்ததும் திரு திருன்னு முழிச்சார். அப்பத்தான் சந்தேகமே வந்தது. இவர்கிட்ட சொன்ன என்ன, கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அப்படியா? ஏதோ பழமொழி சொல்றாப்ல. ஓல்டேஜ்ல கல்யாணங்கிறது ரிவர்ஸ்ல போற ஜுரம் மாதிரி இல்லையோ. சூட்ல ஆரம்பிக்கும், தணுப்புல வந்து முடியுமாக்கும். அவ எப்படி இருந்தா? அழகாவே இருந்தா. யார் என்னன்னு விசாரிச்சிங்களா? விடுவேனா? நைஸா விசாரிச்சேன். மென்னு மென்னு முழுங்கினார். ரூல் தடியை முழுங்கின மாதிரி வெறப்பா இருந்தார். பேரு அமிர்தவல்லி. அமிர்தவல்லி கட்சிக்காரியாம், ரைட்டராம். ஏதோ கதை திருட்டு காப்பிரைட் கேஸ்ல அவளுக்காக இவர் ஆஜராக போறாராம். இதுவாக்கும் விஷயம். ரைட்டர் பேர் என்ன சொன்னீங்க? அமிர்தவல்லி. வரபொண்டாட்டி நல்லவளா இருந்தா தெய்வீகமான இல்லறம், கெட்டவளா இருந்தா தெய்வீகமான துறவரம். சோ ரெண்டுத்திலையும் தெய்வீகம் தான். மணவாளா, இந்த விசிட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. நான் வரேன். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். வணக்கம், வாங்க உட்காருங்க. யார் நீங்க? யார் நீங்க இருக்கட்டும். நீதான் அந்த ரைட்டர் அமிர்தவல்லியா? ஆமா, யார் நீங்க? யார் நீங்க இருக்கட்டும். அமிர்தவல்லினா பெரிய ஆரவல்லி சூரவல்லி அமிர்தவல்லியானே. யார் நீ? யார் நீ இருக்கட்டும். உனக்கு இந்த பாண்டவங்க நடுவ தெரியுமா? வக்கீல் பாண்டவங்க நாயுடு தானே? தெரியும். ரொம்ப க்ளோஸா தெரியுமா? இப்ப கேளு, யார் நீங்க என்ன? யாருடா நீ? யார் நீங்க கேளு. நான் யாருன்னு கேக்குறியா? அந்த பாண்டவங்க நாடோட ஒரே மகன், ஒன்லி சன். எதுக்கு வந்தேன்னு கேளு. எதுக்கு வந்த? நீ எனக்கு சித்தி ஆகிறத நான் விரும்பல. அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். என்னடா சொல்ற? உரம்போக்கு எங்க அப்பனுக்கு 60 வயசு வேலாவது. அவனை மயக்கி உன் வலக்குள்ள போட்டுக்கு பாக்குறியா? ஷட் அப், வெளிய போடா. உரம்போக்கு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன். உன் வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்துருவியா நீ? உரம்போக்கு. என்னங்க, இங்க வாங்கல, சீக்கிரம் வாங்க. இந்த ஆள் என்னென்னவோ பண்ணாதான், கொஞ்சம் வந்து கவனிங்க. யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டு, எதுக்கு உதைக்கிறீங்கன்னு கேள்றா. எதுக்கு வதிக்கிற? நான் எதுக்கு உதைக்கிறேங்கிறது இருக்கட்டு, என்ன பண்ண போறீங்கன்னு கேள்றா. என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேங்கிறது இருக்கட்டு, உசுரோட நான் திரும்பினான்னு கேள்றேன். நான் உசுரோட திரும்ப? நான் உசுரோட திரும்பினாங்கிறது இருக்கட்டு, இப்ப கேள்றேன், நீங்க யாருன்னு. நீங்க யார் சார்? புறம்போக்கு, அவ புருஷன்டா நானு. அவன் கைய ஒடிக்க இப்படி அரைவான கண்ணத்துல. அந்த அம்மா எழுதின நாவல் பேர் இன்னொரு கண்ணம் வேண்டுமா? அதை தெரியாத நான் போய் அரை வாங்கி இந்த கண்ணெல்லாம் வீங்கி. இன்னொரு கண்ணம் வேண்டுங்கிறதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. என்னது? கொடுக்குற அறைய வாங்கிக்க 2 கண்ணம் பத்தலன்னு. ஐயோ, இன்னைக்கு தேதி 28 ஆச்சே. கேலண்டரே கிழிக்கலையே. அம்மா தான் டெய்லி கிழிப்பாங்க, மறந்துட்டாங்க போல இருக்கு. நான் கிழிக்கிற வாணி, நான் கிழிக்கிற வாணி. 18 டேட் கிழிக்கணும். நீ பாதி, நான் பாதி. என்னடி பண்றீங்க? ஏன் தேதியெல்லாம் கிழிக்கிறீங்க? எனக்கு தெரியாமல விட்டு வச்சிருக்கேன். எனக்கு நாள் நெருங்கிறத அதை ஞாபகப்படுத்துவேன். நீ உடனே போய் மஞ்சு ஆண்டியை கூட்டிட்டு வா. நான் போய் டாக்டர். அம்மா, அம்மா. ஆண்டி, ஆண்டி.
இருக்கு? குழந்தை வந்து சொன்னவொடனே பதறி போயிட்டேன். கொஞ்ச நேரம் நெஞ்சு வலிச்சது, படப்படான்னு வந்து கண்ணை எட்டிடுச்சு, அவ்வளோதான் தெரியும். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா இவ அழுதுட்டு இருந்தா. உங்க டாக்டர் இல்லைன்னா நான் வேற டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணாங்க, இப்போ ஒன்றும் இல்லை. புதுசாக அவர் வந்து என்ன செஞ்சிட போறாரு? பாவம், இதனால தான் அம்மாக்கு இப்படி ஆச்சு. இல்லடி கண்ணு, எல்லாம் என் தலையெழுத்து. மனசால கூட நான் யாருக்கும் தப்பு நினைச்சதில்ல. எனக்கு தான் இப்படி சோதனை மேல சோதனையா வருது. என்னைக்கு தான் முடியுமோ, என் வாழ்க்கை முடியும் போது தான் முடியுமோ என்னமோ தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதோ போராத காலம் போல இருக்கு. எல்லாருக்கும் இப்படிலாம் வருதுண்டு. முதல்ல கண்ணு தொடச்சுக்கோங்க. நான் ஒரு ஜோசியரோட அட்ரஸ் தரேன். பேர் பரந்தாமன். ஜோசியம், ஆருடம் எல்லாம் பார்க்குறவர். எல்லாத்துக்கும் மேலே மனிதாபிமானம் உண்டு. ரொம்ப நல்லவர். அவர் ஏதாவது பரிகாரம் சொல்வார். நாளைக்கே வேணா போய் பாருங்களேன். ஏன், இந்த ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இருக்குல்ல? எல்லாரும் மாதிரிதான். அப்படின்னா கஷ்டகாலம் வரும்போது ஜாதகத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வருது. உங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு டைம் ஆல, கிளம்புங்க. அம்மாவுக்கு தான் சரியாயிடுச்சுல்ல, போங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, குழந்தைங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. உடனே வரேன். ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ம், தேங்க்யூ. சாரதா, ஜாதகத்துக்கு பலன் சொல்றதுக்கு முன்னால என்னை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். என் பேர் பரந்தாமன். ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரில் ஒரு ஹாபியாக படிச்சிருக்கேன், ஆனால் தரவாக படிச்சிருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகி பென்ஷன் வருது. பாலகிருஷ்ண சாஸ்திரியோடைய பரம சிஷ்யன். பிள்ளைவாள் பிள்ளைவாள்னு என் மேலே அப்படியே உயிரையே விட்டுருவார். அம்மா சிவகாமி என்னுடைய டாட்டர், ஒன்லி டாட்டர். ஏமா, அந்த அம்பாசமுத்திரம் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்ப்பா. ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் வாங்க மாட்டேன், குணம் பார்த்து தான் பலன் சொல்லுவேன். என்னை தேடி நல்லவங்க மட்டும் இல்லை, ஆஃபீஸரும் வருவான், அயோக்கியனும் வருவான், மினிஸ்டரும் வருவான், ஸ்மக்லரும் வருவான், லாயரும் வருவான், சின்னரும் வருவான். சின்ன வயசில் நல்லவங்களும் இருக்காங்க. இந்த கிறிஸ்துவ மதத்தில் தப்பு பண்ணவங்க ப்ரீஸ்ட்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பரந்தாமங்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிக்க வருவாங்க. உண்மையை பளிச்சுன்னு சொல்லிடுவேன். அம்மா சிவகாமி, தாத்தாவுக்கு மருந்து கொடுத்துட்டியாம்மா? கொடுத்தாச்சுப்பா. ஒரு ஸ்மக்லர் வந்து ஜாதகத்தை காட்டினான். அட பாவி, ஏப்ரல் 18ஆம் தேதி நீ மாட்டிக்க விடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவன், அட போசாமி, நானாவது மாட்டிக்கவாதுன்னு சொல்லி 2 கெட்ட வாரத்தில் திட்டிட்டு போனான். ஏம்மா சிவகாமி, டெலிஃபோன் பில் கட்டிட்டியா? நேத்தே கட்டிட்டேனே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த ஸ்மக்லர் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போனா. திட்டிட்டு போனான். அந்த வார்த்தை என்னன்னு நீங்கள் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. மாட்டிட்டவன் ஜெயிலேருந்து தூது அனுப்புகிறான், மறுபடியும் ஒரு ஜாதகத்தை வச்சு தான் எப்போ விடுதலை ஆகும்னு தெரிஞ்சுக்க. வெள்ளித்தட்டு, பழம், பாக்கு, வெத்தலையோட ஒரு 2-in-1 டேப் ரெக்கார்டர். அவன் ஸ்மக்லர் இல்லையா, அதையும் வச்சு அனுப்பிச்சிருக்கான். நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏமா சிவகாமி, ஜட்ஜி சிவராமன் ஃபோன் பண்ணாரா? எந்த கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் ஆச்சான்? ஆபட்ஸ்பரி கடிச்சு போச்சான். ஆஹா, வெரி குட் வெரி குட். சரி, ஆபட்ஸ்பரி கடிச்சு போச்சு. இல்ல டேப் ரெக்கார்டர் திருப்பி அனுப்பிச்சிங்க. எதுக்கு சொல்றேன்னா, நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கிறவன். ஆனால் என்கிட்ட ஒரு வீக்னஸ், கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். கொஞ்சமா? இது நிறையவே. ஆனாலும் என்ன, உங்களால் பீட் பண்ண முடியாது சார். சில பேருடைய ராசி அது. எதுக்கு சொல்றேன்னா, ஜாதகத்தை எடுத்துட்டு வரவங்க நான் சொல்றத நம்பணும். நாங்க நம்புறோம் சார். ஆனா
நான் அவிட்டு நட்சத்திரமா? அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு தவிட்டு பானையெல்லாம் பொன் அப்படிம்பாங்க. பொண்ணை விடுங்க சார், புண்ணா கூட இல்லை. அம்மா பழமொழிகள் வேற, நான் சொல்ற சயின்டிஃபிக் ஜோசியம் வேற. அம்மா சிவகாமி, பாத்ரூம் பைப்பு ரிப்பேரா இருந்துச்சே, பிளம்பர் எப்ப வரேன்னு சொன்னான்? அவன் சம்சாரத்தை பிரசவத்துக்கு விட்டுருக்கானா? அவன் சம்சாரம் எப்ப பிரசவிச்சு, எப்ப அவன் வந்து, எப்ப நான் குளிச்சு. சரி சார், சாரதாவோட ஜாதகம் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. உண்மையை சொல்லட்டுமா? இந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு கண்டம் இருக்கணுமே. நீங்க கிரகங்களை பார்த்து சொல்லிட்டீங்க, டாக்டர் உடம்ப பார்த்து சொல்லிட்டாரு. சாரிம்மா, செவ்வாய் 6ல் இருக்கு, வக்கரம். 6ஆம் இடம் போகும். ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா? கரெக்டு சார். இன்னும் ஜாஸ்தி போனா 3 மாசம்தான் தாங்கும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த ராமபிரான் மேல பாரத்தை போடுமா, அவரு பாத்துக்கிறாரு. அவர் எத்தனை பேரன்னு பாத்துக்குவாரு சார். 3 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை வேற இடத்துல தத்து கொடுத்துட்டா, பாக்கி 2 பெண் குழந்தைகள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு முந்தி அதுங்களையும் நல்ல இடத்துல ஒப்படைக்கணும்னு பாக்குறா. அது நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லபடியா நடக்குமா? ஜாதகப்படி சொல்றீங்களா இல்ல சமாதானமா சொல்றீங்களா? மனிதாபிமானத்தோட சொல்றேம்மா, கவலைப்படாது, நினைச்சது நடக்கும். அப்ப நாங்க வரோம் சார். ரொம்ப நன்றி சார். சரிம்மா. சார், உங்க பொண்ணு சிவகாமியை கொஞ்சம் பார்க்கணுமே, அவங்கள பார்த்து கும்பிடணும் போல இருக்கு. அம்மா சிவகாமி, இங்க வந்திருக்கிறவங்க உன்னை பார்க்கணுமா, கொஞ்சம் வரியா? பூஜையில இருக்கேன்ப்பா. இன்னும் 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார்.